பார்க்கணும். ஏன்னா அது வந்து இன்னொரு 3 மணி நேரம் நம்ம அப்சர்வ் பண்ணா அந்த ட்ரெண்டை வச்சு கிட்டத்தட்ட சொல்ல முடியும். 80% தாண்டுமா அப்படின்னாக்கா இட் இஸ் வெரி ஹெல்தி போல். இந்த மாதிரியான ஒரு போலிங் மொமெண்டம் தான் நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன்னா வாக்காளர் விழிப்புணர்வு, வாக்காளர்களுடைய கடமையாற்றுதல் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட் வந்து நீங்க ஓட்டு போடுறதுக்கு உரிமையை கொடுக்குது. ஆனா நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எப்பயுமே ஃபண்டமெண்டல் ரைட்டை பத்தி பேசுவோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு ஒன்று இருக்கு, அது பல பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த ஓட்டு போட வேண்டியது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி, அதை கட்டாயமா நீங்க வந்து செஞ்சானோம் அப்படிங்கிறது. ஓகே, நாம தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது பாமக நிறுவனர் ராமதாஸ், நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். தன்னுடைய வாக்குச்சாவடியில் வாக்குகளை செலுத்துவதற்காக நடிகர் ரஜினிகாந்த் அந்த இடத்திற்கு வந்திருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்டெல்லா மேரிஸ் வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை செலுத்துவதற்காக நடிகர் ரஜினிகாந்த் வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக தன்னுடைய வாக்குச்சாவடியான ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரிக்கு வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, நடிகர் ரஜினிகாந்த் வாக்கை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். அங்கு அந்த வாக்குச்சாவடியில் முக்கியமான தலைவர்களும் அங்கு வாக்கு செலுத்துவதற்கு வர வாய்ப்பு இருக்கிறது. முதலமைச்சர் அங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியின் 229 வாக்குச்சாவடிக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாக்களிக்க தற்போது வந்திருக்கிறார். போயஸ்காடு நிலத்திலிருந்து கிளம்பி தற்போது இங்கு வாக்களிக்க வந்திருக்கிறார். அவர் வாக்களிப்பதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தற்போது அவருக்கு வாக்குச்சீட்டு சரிபார்ப்பு பணியை வாக்குச்சாவடி அலுவலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் பிறகாக அவர் அதில் கையொப்பமிட்டு பின்பு வாக்களிக்க இருக்கிறார். தற்போது அவர் வரிசையில் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அவர் வாக்களிக்க செல்ல இருக்கிறார். அவர் தனது பூத் ஸ்லிப்பை காண்பித்து வாக்குப்பதிவு சீட்டு சரிபார்ப்பானது நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடி அலுவலர்கள் அவருடைய வாக்குப்பதிவு சீட்டை சரிபார்த்து வருகின்றனர். அடுத்ததாக அவர் அதில் கையொப்பமிட்ட பிறகு வாக்களிக்க இருக்கிறார். தற்போது ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 229 என்ற வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை ரஜினிகாந்த் செலுத்த இருக்கிறார். தற்போது வரிசையில் நின்று அவர் வாக்களிக்க உள்ளார். தற்போது அவருடைய வாக்குப்பதிவு சீட்டு சரிபார்ப்பு முடிந்திருக்கிறது. அடுத்ததாக அவர் வாக்களிக்க இருக்கிறார். தற்போது அவர் வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த வாக்குச்சாவடியில் இதற்கு முன்பாக நடிகர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வாக்களித்தனர். தற்போது அவர் கையில் மை வைத்த பிறகு தற்போது அவர் வாக்களித்து வருகிறார். தனது நடிகர் ரஜினிகாந்த் வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் நடிகர் ரஜினிகாந்த் தனது வாக்கினை செலுத்தியுள்ளார். தனது வாக்கினை செலுத்திவிட்டு தனது வாக்கினை வெளியே வரக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். அதிலே நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிய காட்சிகளை நாம் பார்த்தோம். ஸ்டெல்லா மேரிஸ் வாக்குச்சாவடியில் அவர் தன்னுடைய வாக்கை செலுத்தியிருக்கிறார். அங்கு தன்னுடைய வாக்கை செலுத்திய பிறகு தனது விரலில் இடப்பட்ட அந்த மையை கேமரா முன்பாக காண்பித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். மற்றொரு திரையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய வாக்கு செலுத்திய அந்த காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல முக்கிய தலைவர்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்த் வாக்கை செலுத்திய பிறகு
நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய வாக்கை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் செலுத்தினார். அதற்கு பிறகு அவர் செய்தியாளர்களை சந்திப்பாரா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த கருத்தும் அவர் தெரிவிக்கவில்லை. தன்னுடைய வாக்கை செலுத்திய பிறகு நடிகர் ரஜினிகாந்த் புறப்பட்டு சென்றார் வாக்குச்சாவடியிலிருந்து. அவர் வாக்கு செலுத்திய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் பல முக்கிய தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வருகிறார்கள். இதேபோன்று நடிகர்களும் தங்களுடைய வாக்குகளை அவர்களுக்கான வாக்குச்சாவடியில் சென்று செலுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுக்க இந்த வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்து ஆர்வமாக பொதுமக்களும் முக்கிய தலைவர்களும் தங்களுடைய வாக்குகளை செலுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.